ஸ்ரீமத் பாகவத்தில் வேதவியாசரை அர்ஜுனன் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டப்போ அவர் சொன்னது இல்லை, கண்ணன் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு சக்தி, இப்போ கண்ணன் கிளம்பியாச்சு, அதனால் உனக்கு சக்தி போயிடுத்து, நீங்களும் இனிமேல் சொர்க்கம் போகிற வழியை பாருங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்படியே அர்ஜுனனும் கிளம்பி போயிட்டான். இப்போ பகவான் கிளம்புற சேவிக்கிறதுக்காக தேவர்கள் எல்லோரும் மேலே கூடி இருக்கானாம் தேவலோகத்தில். அங்கே துந்துபி பேரி இப்போ எல்லா வாத்தியங்களும் வாசிக்கப்படுகின்றன. கண்ணன் தான் இருந்தார் இல்லையா ஒரு மரத்தில், பிப்பலை மரம், அங்கே அப்படியே கொஞ்ச நாள் அந்த இடத்துலையே தாமரை போன்ற கண்கள் அப்படியே மூடினாராம். ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் அன்னைக்கு பிறந்ததை இப்போ நினச்சி பார்த்துக்கிறாராம். அன்னிலேருந்து எவ்வளோ சேஷ்டிதங்கள் பண்ணார், என்னெல்லாம் பண்ணினாருங்கிறத 125 வருஷங்களை பண்ணதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துக்கிறார். அந்த செயல்களை எல்லாம், இந்த லீலைகளை நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் அதுவே கடைசி பிறவி என்பதை உறுதி செய்கிறார். இதுவே இந்த பாரத தேசத்திற்கு பெருமையாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பாகவத புராணத்துக்குள் நுழைந்து விடுகிறார். இனி யார் தம்மை தரிசிக்க வேண்டும் என்று எண்ணினாலும் புராண ரூபத்தில் தான் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி தன் திருமேனியோடையே புறப்பட்டார். கண்ணன் புறப்படும் போது அவரோட 5 பேர் போனாலாம். யார் அப்படின்னாக்க சத்தியம், தர்மம், திருதி, கீர்த்தி, ஸ்ரீஹி. இந்த 5 பேருமே சொல்லிட்டாலாம், இனிமேல் நாங்கள் இந்த பூமியில் இருக்க மாட்டோம், கலி வரப்போகிறது, அதனால் யாராவது கூப்பிட்டா அப்போ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனோட அவள் 5 பேர் கிளம்பிட்டா. சத்தியம் அப்படின்னா என்ன, உண்மை. தர்மம்னா தர்மம் செய்கிற குணம். திருதி எந்த காரியம் எடுத்தாலும் விடாமுயற்சியாக செய்கிறது. கீர்த்தி புகழ். ஸ்ரீஹின்னா செல்வம். இவ யாருமே இங்கே இருக்க போகிறதுலன்னு கிளம்பிட்டாலாம். இந்த சரித்திரத்தை, பகவான் சரித்திரத்தை கேட்பவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னாக்கா, இந்த பாகவத சரித்திரம் இருக்கு இல்லையா, அது கேட்க கேட்க பக்தி பெருகும். பக்தி பெருகித்துனா அது அப்படியே முக்தியை கொடுக்கும் அப்படின்னு பகவான் இந்த பாகவத சரித்திரத்துக்கு பலன் சொல்கிறார். இதோட 11ஆவது ஸ்கந்தம் நிறைவடைகிறது. அடுத்தது 12ஆவது ஸ்கந்தத்தில் கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு வர்ணிக்கிறார். அதாவது 4,32,000 வரை கலி எப்படி இருக்கும் அப்படிங்க சொல்ல போகிறார். யார் யார் ஆழ்வார்கள், கலி பகவான் எப்போது பிறப்பார், கலியுகத்தில் எப்படி உயரம் ஆயுசு எல்லாம் எப்படி இருக்கும் எல்லாம் விவரிக்கிறது. அதாவது கலியுகத்தில் உயரம் ஆயுசு எல்லாமே குறைஞ்சி போயிட்டே இருக்குமா. கிருத்தயுகத்தில் எல்லோரும் 9 அடி இருந்தா, திரேதாயுகத்தில் 8 அடி இருந்தா, துவாபர யுகத்தில் 7 அடிக்கு வந்தா, கலியோட ஆரம்பத்தில் 6 அடி இருப்பா, கடைசியில் பார்த்தா முடிவில் 4 அடி தான் இருப்பாளாம். அதுக்கப்புறம் நல்ல தண்ணியே கிடைக்காதான், இதுக்கே சண்டை போடுவாளாம் எல்லாரும். அதுக்கப்புறம் இந்த பணம் இருக்கே, அது யார்கிட்ட இருக்கோ அவன் தான் வித்வான். படிச்சிருக்கியா படிக்கலையான்னு பார்க்க மாட்டா, படித்தவன்லாம் வித்வானே இல்லை, பணம் இருக்கிறவன் தான் வித்வான்ருவா. அதே மாதிரி யார் பேச்சாளி அப்படின்னா நன்னா ஓங்கி அழுத்தி பேசுகிறவன் தான், அடித்து பேசணும், அவன் தான் பேச்சாளின்றவாளாம். கையை ஓங்கி ஓங்கி பலமாக பேசணும். அப்புறம் நான் சொல்கிறது தான் நியாயம் அப்படிம்பாளாம். ஆண் பெண் என்று மட்டும் பார்த்து தான் திருமணம் செய்வாளாம். குலம் கோத்திரம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாள். அது மட்டும் இல்லை, ஒருவனுக்கு அழகு எங்கே எதுனாக்க சிகை அலங்காரம் தான், அதுக்கு ரொம்ப செலவழிப்பாளாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. இதில் தான் பேரும் புகழும் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருப்பாளாம். அப்புறம் நல்லவன் யாருமே குடும்பத்தை நடத்த முடியாதான், வல்லவனாக இருக்கணுமா, அவன் தான் குடும்பத்தை நடத்துவான். சாதுவான் நல்லவனாக இருந்தால் அவனால் குடும்பத்தை நடத்தவே முடியாது, சாமர்த்தியமாக வல்லவனாக இருக்கணும். அதுக்கப்புறம் கிருத்தயுகம் திரேதாயுகத்துலலாம் நல்லவாக தான் குடும்பத்தை நடத்தின்னு வந்தா. ஆனால் துவாபர யுகத்தில் கடைசியிலேயே கொஞ்சம் வல்லவன் தான் குடும்பத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் வருஷங்கள் வளர போக போக அரசர்களே திருடர்களாக ஆகிவிடுவார்களாம். அரசர்கள் அதிகமாக வரி போடுவார்கள். அந்த வரியை மறுபடியும் மக்கள் உபயோகத்துக்கு கொடுக்கணும் இல்லையா, அவள் செலவழிக்க மாட்டாளாம், தனக்கே உபயோகிச்சுப்பாளாம். எப்போ அதை மாதிரி பண்ணுறாளோ கலி முத்திருத்துன்னு அர்த்தமா. அது மட்டும் இல்லை, மழை காலத்தில் மழை பெய்கிறது, வெயில் காலத்தில் வெயில் அடிக்கிறதுலாம் கிடையாது. ஆண்டாள் பாடினாலே மும்மாரி மழை பெய்யுதுன்னு அப்படிலாம் இருக்காதான். ஒன்று அதிவிருஷ்டியாக இருக்கும், அதிகமாக மழை வெள்ளம் மாதிரி வரும், அல்லது அனாவிருஷ்டி பஞ்சம்தான் இருக்கும். இப்படி தான் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமாக இருக்குமா. சன்னியாசிகள் என்ன பண்ணுவாளாம், சன்னியாசி தர்மத்தெல்லாம் விட்டுட்டு இல்லத்தில் இருப்பாளாம், மற்றவா மாதிரி அவளும் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவாளாம். ஆனால் சன்னியாசியும்பாளாம். இப்படி களி முத்தித்தும் போது பகவான் சொன்னால பகவத்கீதையில், यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत
அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம். எப்போ ரொம்ப அதர்மம் தலை தூக்குறதோ அப்போ பகவான் வருவான்னு சொன்னா இல்லையா, அதே மாதிரி ரொம்ப களி முத்தினப்புறம் சம்பளங்கிற கிராமத்தில் விஷ்ணு யசஸ் அப்படிங்கிற அவருக்கு மகனாக பகவான் அவதரிப்பார். அது கலி பகவான், அதாவது ஸ்ரீமன் நாராயணனே அவதரிப்பார். பெரிய வெள்ளை குதிரைக்கு மேலே அமர்ந்துண்டு நீண்ட உடைவாளை ஏந்தி கொண்டு வருவார். எங்கெல்லாம் தீயவர்கள், திருடர்கள், தீவிரவாதிகள் எல்லாம் இருக்காளோ குதிரையில் இருந்து கொண்டே வெட்டி வீழ்த்தி விடுவார். அப்புறம் பார்த்தா எல்லாம் நிறைய பேர் கெட்டவாளாக இருப்பாளியா, அதனால் சட்டென்று மக்கள் தொகை குறைந்து விடுமா. ஆனால் அதுக்காக உலகம் அழியாது. பிரம்மாவுக்கு எப்போ உலகம் அழியும்? ஒரு பகல் முடியும் போது தானே பூகு புவக சுவக 3 உலகம் மட்டும் அழியும் படிச்சிருக்கோம். அப்புறம் மகாபிரளயம் வந்தால்தான் சத்தியலோகம் அழிந்து விடும். அப்போ பிரம்மாவும் அழிஞ்சிடுவார். 4 பிரளயம் இருக்குது. நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம் அல்லது அவாந்தர பிரளயம், அப்புறம் பிராகிருத பிரளயம், அடுத்து ஆத்தியந்திக பிரளயம். இந்த 4 தான். நித்திய பிரளயம்னா டெய்லி பிறக்கிறது இறக்கிறது ஜனனம் மரணம் இருக்கே, அது நித்திய பிரளயம். நைமித்திக பிரளயம் அல்லது அவாந்தர பிரளயம் அப்படின்னாக்க பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடியும் போது 3 உலகம் அழியுமே, அதுக்கு அவாந்தர பிரளயம்னு பேர். பிராகிருத பிரளயம்னா 7 உலகம் மொத்தமாக அழிஞ்சிடும், அது பிராகிருத பிரளயம். ஆத்தியந்திக பிரளயம்னா மனுஷன் உதவிங்க போயாச்சுன்னா நிறைய புண்ணியம் பண்ணியும் பாவத்தையும் புண்ணியத்தையும் கழிச்சுட்டு வைகுண்டம் போகிறாளே நச்சப்புனரா வருத்ததேன்னு, அப்படி திருப்பி வராமல் போகிற வைகுண்டத்துக்கு போகிற பிரளயத்துக்கு பேர் தான் ஆத்தியந்திக பிரளயம். இந்த நித்திய பிரளயமும் ஆத்தியந்திக பிரளயம் ஒரு தனிப்பட்ட மனிதனோடது. மற்றதெல்லாம் உலகங்கள் 3 உலகம் அல்லது மொத்தமாக 7 உலகம் எல்லாம் அழியக்கூடியது. கடைசியில் பகவான் கல்கி பகவான் நல்லவாளை மட்டும் வச்சிருவாராம். அதை கொண்டு கிருத்தயுகத்தை தொடங்குவாராம், மீண்டும் ஸ்தாபிப்பார். அந்த 4 யுகங்களில் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு தர்மம் சொல்லப்பட்டுள்ளது. கலியுக தர்மத்தை சுகர் சொல்கிற பரீட்சித் நன்னா கேட்டுக்கோ. எப்பவும் மனசில் கேசவ பெருமாளையே நினச்சிட்டு இருக்கணும். கலிக்கு எவ்வளவு குத்தம் இருந்தாலும் ஒரு நன்மை இருக்குது தெரியுமோ அப்படிங்கிறாராம். என்னன்னாக்கா கிருத்தயுகத்தில் 10 வருஷத்தில் செய்ய ஒரு நல்ல காரியத்தை திரேதாயுகத்தில் 1 வருஷத்தில் செய்வாளாம். துவாபர யுகத்தில் 1 நாளில் செஞ்சு முடிச்சிருவாளாம். கலியுகத்தில் ஒரே நிமிஷம் போருமா, எளிதாக முடிச்சிருவாளாம். ஆனால் அது கூட கிடைக்காம இருப்பாளாம். கொஞ்சம் பக்தி வந்தால் கூட போகிறோம், ஆனால் அந்த பக்தி கூட வராமைக்கு தடுத்துருமா அந்த களி. அதனால் எப்போவுமே கண்ணனை பகவானை கீர்த்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். எப்பவும் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லியிருக்காரு, அவ்வளோ பகவானோட நாமங்கள், அது சொல்லிகிட்டே இருக்கணும். கிருத்தியுகத்தில் என்ன மார்க்கம்னா முக்தி அடையிறதுக்கு தியான மார்க்கம், அது பண்ணாதான் முக்தி அடையலாம். திரேதாயுகத்தில் யாகம் யஜ்யம் செஞ்சாதான் முக்தி அடைய முடியும். துவாபரயுகத்தில் அர்ச்சனை செய்து முக்தி அடையலாம். ஆனால் கலியுகத்தில் ரொம்ப எளிது, நாம சங்கீர்த்தனம் செஞ்சாலே முக்தி அடையலாம். ஆனால் அதை செய்யறதுக்கு நமக்கு கலி செய்ய விடாது நம்ம கலிகாலத்தில். ஆனால் அது சொல்லிகிட்டே இருந்தால் பழக்கத்தில் வந்துடும், சுலபமாக நமக்கு கிடச்சிடும் முக்தி. அதுக்கப்புறம் கலியுள்ள ஒரு நாளில் 10 நிமிஷமாவது நம்ம பகவன் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சுகர் சொல்கிறார். பரிசுத்துக்கு தெரியாததெல்லாம் தெரிய வச்சுட்டேன், நீ கேட்காததெல்லாம் கேட்க வச்சுட்டேன், நீ பார்க்காதெல்லாம் நான் அவனை பார்க்க வச்சாச்சு. ஆக 7 நாட்களுக்குள்ளே அவனுக்கு எல்லாம் நான் சொல்லியாச்சு, எல்லா சரித்திரமும் அவனை சொல்லி முடித்து விட்டேன். பரிசுத் இப்போது உன் நிலைமை எப்படி இருக்கிறது சொல் அப்படின்னார். பரிசுத் சொல்கிறான், 7 நாட்கள் தான் இருக்கு, பாம்பு கடிக்கும் என்றாயே, இப்போ சொல் அப்படின்னு அவர் கேட்டார் இல்லையா. அதுக்கு பரிசுத் சொல்கிறார், பாம்பு கடிக்குமா, நன்னா கடிக்கட்டும், ஆனால் நான் சாக மாட்டேன் அப்படிங்கிறார். என் உயிர் போகாது அப்படிங்கிறார். என்ன பாம்பு கடித்தா உயிர் போகாதுங்கிற அப்படிங்கிறார். ஆமாம், நானும் நித்தியம், நீங்களும் நித்தியம், பகவானும் நித்தியம். அதனால் உடல் தான் கீழே விழுமே தவிர ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது அப்படிங்கிறான். பரிசுத்து சொன்ன உடனே சுகர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆகா, நான் சொன்னதெல்லாம் நீ நன்னா புரிஞ்சுன்னுட்ட அப்படிங்கிறார். ஏன்னா சுகர் சொல்ற பரிசுத் சொல்ற, பாம்பு கடிச்சா உயிர் போகும் தெரியும், உடல் கீழே விழும், ஆனால் எனக்கு மரணம் கிடையாது, ஏன்னா எனக்குங்கிறது என்னது ஆத்மா, ஆத்மா கழிவு உண்டா, அழிவு கிடையாது அப்படின்னோடனே அப்பா
சுகர் சொல்கிறேன் நன்னா புரிஞ்சுன்னுட்டேன், நான் இப்போ நிம்மதியாக நான் இப்போ கிளம்புறேன் அப்படிங்கிறாராம். ஏன்னா ஆத்மா நித்தியம் 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 நீ நன்னா புரிஞ்சுன்னுட்டியே அப்படின்னாராம். இதுக்கு தான் சுகர் வந்து 18,000 ஸ்லோகம் சொல்லியிருக்கார் 7 நாள் ஃபுல்லாக. கருணையான உம்மால தான் எனக்கு இது அருள் கிடைத்தது அப்படின்னு சுகர் அப்படியே சேவிக்கிறான். உம்மால் தான் நான் சித்தி அடைந்தேன் அப்படின்னு, அது எனக்கு கிடைத்த பாக்கியம், என்னோட அனுகிரகம் அது அப்படின்னு சுகரை சேவிக்கிறான். எனக்கு மிருகம் மாதிரி உடலும் ஆத்மா ஒன்றுன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ நன்னா புரிய வச்சுட்டு. ஆனால் உண்மை போல பகவத் பக்தர்களுக்கு எதுதான் சாத்தியமில்லை, எப்படிப்பட்டாலும் இங்கே சரி பண்ணிடுவேள், எனக்கே அவளை புரிய வச்சுட்டே நாம் அப்படியே மகிழ்ந்து போகிறான். இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னாக்க நானும் நித்தியம், நீரும் நித்தியம், பகவானும் நித்தியம் அப்படின்னு நன்னா புரிஞ்சுன்னுட்டேன். சித்தோஸ்மி சித்தோஸ்மிங்கிற அனுகிரகிதோஸ்மி அப்படின்னு அப்படியே கைகூப்பி வணங்குறார். உடனே சுகர் சொல்கிற, நீ நன்னா புரிஞ்சுன்ட்டா, நான் இப்போ அடுத்து எனக்கு காத்துன்ருப்பான், நான் அவளுக்கு பாகவதம் சொல்லணும், நான் கிளம்புறேன் அப்படிங்கிறார். பக்கத்துக்கு கூட நினச்சா, என்னது பாம்பு வந்து கடிக்கிறதா, என்ன பண்ணுறது பார்க்க வேண்டாமோ, பரிசுத்துக்கு என்ன ஆறுது நினைக்க வேண்டாமோ, நம்ம நினைப்போம் அப்படி தானே, என்ன ஆறுது பார்க்கலாம் அப்படின்னு. அப்படிலாம் நினைக்கவே மாட்டாராம் சுகர். ஏன்னா பிக்ஷைக்கு போனால் எவ்வளோ நாள் ஒரு வீட்டு வாசல் இருக்கணும்னா, ஒரு மாடு பால் கறக்கிற வரைக்கும், அதாவது 20 நிமிஷம் தான் இருக்கலாம், அதுக்கு மேலே நிற்கக்கூடாது. அதுக்குள்ளே வரலன்னா நமக்கு அன்றைக்கி உணவு இல்லைன்னு நினச்சிட்டு வரோம். சுகர் அந்த 20 நிமிஷம் கூட நிற்க மாட்டாராம், போவாராம், போயிட்டே இருப்பாராம். இந்த தடவை தான் 7 நாள் ஒருத்தர் அவர் சொல்லியிருக்கார். அப்படின்னா அது பரிசுத் பண்ண பாக்கியமா? இல்லை இல்லை, நம்ம தரணி பண்ண பாக்கியம், நமக்கு கிடைச்ச பாக்கியம், நமக்கு அதனால தான் பாகவத புராணமே கிடச்சிருக்கு அப்படின்னு நாம் எல்லாரும் கொண்டாடுறோம். இல்லாட்டா நமக்கு பாகவதம் கிடச்சிருக்காது. 7ஆம் நாள் தக்ஷகன் வந்தது, தீண்டியதும் என்ன ஆச்சு, அவனுடைய சரீரம் அப்படியே எரிந்து கீழே விழுந்துருத்தான். ஆத்மா அப்படியே ஜெகஜோதியாக மேலே போயிடுது. அதை எல்லாரும் பார்த்து சுகசிஷ்யன் ஆத்மா புறப்படுகிறது அப்படின்னானா. சுகரால் தான் கேட்டவன் தான் நித்தியம் என்பதை நன்னா புரிஞ்சுட்டு ஆனந்தமான பிரம்மத்தோடு ஒன்றி அனுபவிக்கப் போகிறார் அப்படின்னு பார்த்தவாளர் சொல்லிட்டு இருந்தாலாம். கர்மங்களை பாவ புண்ணியத்தை தொலைத்தவன் தான் ஆனந்தமாக கிளம்புகிறான். ஏன்னா இது வரைக்கும் பாவ புண்ணியம் இருந்தது. சுகரோட உபன்யாசம் அந்த பாகவத புராணம் கேட்டு எல்லாம் தொலைந்து இப்போ ஆத்மா ஆனந்தமாக வைகுண்டத்துக்கு கிளம்பி போயிடுது. இந்த சரீரத்தை விட்டு வைகுண்டத்தை அடைந்தவன் நச்சப்புனராவர்த்ததே அப்படின்னு அர்ச்சராஜி மார்க்கம் வழியாக நேர வைகுண்டம் போயிடுறா. அந்த பேற்றை பரிசுத் பெற்றானே. அடுத்து வியாசர் எப்படின்னாக்க என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, ரிக் யஜுர் சாம அதர்வனம் அந்த வேதத்தை யார் யார் மூலம் யார் யார் பிரச்சாரம் செய்யணுங்கிறதெல்லாம் எழுதி வச்சுட்டார். அதுக்கப்புறம் நம்ம இனிமேல் பார்க்க வேண்டிய ஒரு சின்ன கதை தான், அது மார்கண்டேயரை பற்றி. நம்ம அடுத்து மார்கண்டேயரோட கதையை நம்ம பார்க்கலாம்.